வடலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் 4வது மதிப்பாய்வு குறித்து பணியாளர் மட்ட ஒப்பந்தம். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மன்னாரில் அபிவிருத்தி திட்டங்கள். இந்திய அரசிடம் செல்வம் எம்பி கோரிக்கை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு. நல்லாட்சி அரசில் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையால் வழங்கப்பட்ட வீட்டு திட்டத்தை பூர்த்தியாக்கும் நடவடிக்கை முன்னெடுப்பு. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸை நினைவு கூர்ந்தது காசாவின் கிறிஸ்தவ சபை. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையின் 4வது மதிப்பாய்வு குறித்து இந்த வாரத்துக்குள் பணியாளர்கள் மட்ட உடன்பாட்டை எட்ட முடியும் என்று தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், தற்போது அமெரிக்காவினால் உலக நாடுகள் மீது விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர வரி கொள்கையின் மூலம் உருவாகக்கூடிய புதிய உலகளாவிய பொருளாதார நிலைமைகள் குறித்தும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னாரில் இந்திய அரசால் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது நன்மை தரக்கூடிய அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் ஆதரித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விடத்தல் தீவு கிராமத்தில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்றம் என்பது ஒரு சிறிய அரசாங்கம். அதன் பணி வீதி அமைப்பது, தெருமின் விளக்கு போடுதல் மாத்திரமே என்று நினைக்க வேண்டாம். இந்த உள்ளூராட்சி சபைகளூடாக பல்வேறு சட்டங்களையும் பிரதேசங்களுக்கான வேலை திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த முடியும். எமது பிரதேசங்களில் முன்னெடுக்கப்படுகின்ற சட்டவிரோத மண் அகழ்வை நாங்கள் எமது சபைகளூடாக தடை செய்ய முடியும். மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விடத்தல் தீவு பகுதியில் சுற்றுலாத்துறையையும் அபிவிருத்தி செய்ய முடியும். அதற்கான வேலை திட்டங்களும் நமது பிரதேச சபை ஊடாக முன்னெடுக்க முடியும். எந்த அபிவிருத்தியாக இருந்தாலும் பிரதேச சபைகள் ஊடாகவே முன்னெடுக்கப்படும். மன்னார் மாவட்டத்திற்கான அனைத்து அபிவிருத்திகளையும் எமது சபைகள் ஊடாக முன்னெடுக்க முடியும். இந்தியாவுடன் கூடுதல் நெருக்கத்துடன் நாங்கள் இருக்கின்றோம். இந்திய அரசு மன்னாரில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அவர்கள் இத்தனை அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுத்தாலும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது நன்மை தரக்கூடிய அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் ஆதரித்து நடைமுறைப்படுத்த வேண்டும். உதாரணமாக ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் சேவை வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இவ்வாறான நல்ல விடயங்களுக்கு நாங்கள் இந்தியாவுடன் இணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுப்பதனூடாக எமது பிரதேசத்தையும் அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2025 ஏப்ரல் 26 தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நித்தியறை பாரிய புனிதர் பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனையை முன்னிட்டு இவ்வாறு தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனை ஏப்ரல் 26 காலை 10 மணிக்கு புனித பேதுரு பலிசிகாவின் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. இதன்போது மாநகர மேஜர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டால் இவ்வாறான விடயங்களை தம்மால் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்பது தொடர்பான திட்டமிடல் காணொளி ஒன்றும் காண்பிக்கப்பட்டது. மாநகர சபை வேட்பாளரான தீபன் திலீசன் தன்னால் மாநகர சபைக்கு செய்யக்கூடிய அதிகபட்ச வேலை திட்டங்கள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த MK சிவாஜிலிங்கம் தமிழ் தரப்பிற்கு வாக்கு அளிப்பதன் மூலம் அவசியம் தொடர்பாக கருத்து வெளியிட்டிருந்தார். மேலும் தேசிய மக்கள் சக்தியின் கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பாகவும் விமர்சித்திருந்தார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைகள் வழங்கப்பட்ட வீட்டு திட்டத்தை பூர்த்தியாக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலக கிளிநொச்சியில் தெரிவித்தார். வடமாகாணத்திற்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ள நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணாதிலக மற்றும் பிரதி அமைச்சர் DP சரத் ஆகியோர் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரை மாவட்ட செயலகத்தில் சந்தித்தனர். சந்தித்த பின் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டனர்.
கிளிநொச்சி மாவட்டத்தின் மீள்குடியேற்றத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் முன்னேற்றம், அறிவியல் நகர அபிவிருத்தி, மாவட்டத்தின் குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட விடயங்களை மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கேட்டறிந்து கொண்டார். குறித்த சந்திப்பில் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அமைச்சின் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக அஞ்சல் வாக்கெண்ணும் அலுவலர்களுக்கான முன்னாயத்த செயல் அமர்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலாளரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இன்றைய தினம் காலை 10 மணிக்கு யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதன்போது தலைமுறையாற்றிய தெரிவத்தாட்சி அலுவலர்கள் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் திகதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி அதிகார சபைகள் தேர்தலில் வாக்கெண்ணல் செயற்பாடானது அந்தந்த வட்டாரங்களிலேயே நடைபெறவுள்ளது. 50க்கும் குறைவான அஞ்சல் வாக்குகளை வாக்களிப்பு நிலையத்திற்கு பொறுப்பாக நியமிக்கப்படும் சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்கள் வாக்கெண்ணல் கடமைகளை மேற்கொள்வார். 50ற்கு கூடுதலாக உள்ள அஞ்சல் வாக்குகள் இருப்பின் அவ்வாக்கெண்ணல் கடமைக்காகவே தாங்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆதலால் இவ்வாக்கெண்ணல் கடமைகளில் அவதானம் செலுத்தி வாக்குகளை சரியான முறையில் கணிப்பிடுவதற்கு கடமையினை நேர்த்தியாகவும் வினைத்திறனாகவும் மேற்கொள்ளுமாறு தெரிவத்தாட்சி அலுவலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் நீதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்றதாகவும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு தமது நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டார். அஞ்சல் வாக்கெண்ணல் அலுவலர்களுக்காக நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக உதவி தேர்தல் ஆணையாளர் சசிலனார் விளக்கம் அளிக்கப்பட்டது. வெள்ளி, சனி மற்றும் சந்திரன் ஆகிய கோள்கள் பூமிக்கு மிக அருகில் தோன்றும் அரிய வாய்ப்பை நாளை பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய காட்சியை நாளை அதிகாலை கிழக்கு வானில் காண முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஜனக் அடசூரிய இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையர்கள் இதை தங்கள் வெற்று கண்ணால் பார்க்கும் வாய்ப்பை பெறுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். அதிகாலை 5:30 மணியளவில் கிழக்கு வானத்தை பார்க்கும் போது இந்த 3 கோள்களும் மிக அருகில் தெரியும். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். வெற்று கண்ணால் இவ்வளவு நெருக்கமாக அணுவதை காண்பது அரிது. கிழக்கு அடிவானம் தெளிவாக இருக்கும் இடத்தில் இது தெரியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி செயலாளர் புதிய அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களின் பயன்பாட்டுக்கென 2 வாகனங்களை மட்டும் வைத்துக்கொண்டு மேலதிக வாகனங்களை அரசாங்கத்திடம் மீள ஒப்படைக்குமாறு குறித்த அறிவுறுத்தல் மூலம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசாங்கத்தின் செலவினங்களை குறைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகள் தரப்பிலிருந்து எந்தவித பதிலும் வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையை 2ஆக மட்டுப்படுத்தி ஜனாதிபதி செயலாளரால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் பல்வேறு பிரபலமான பயன்பாடுகள் மூலம் உருவாக்கப்பட்ட படங்கள், பாடல்கள் மற்றும் குறுகிய காணொளிகளில் அனுமதியின்றி இராணுவ சீருடைகளை பயன்படுத்தும் போக்கு இருப்பதாக இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. இது இராணுவத்தின் பிம்பத்திற்கு சேதம் விளைவிக்கும் என்று இராணுவ தலைமையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அனுமதியின்றி படைப்பாற்றல் நோக்கங்களுக்காக இராணுவ சீருடைகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்றாலும் பலர் அறியாமையால் இதுபோன்ற செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற அறியாமை செயல்களால் தாய்நாட்டிற்காக தங்கள் உயிரையும் உடல் உறுப்புகளையும் தியாகம் செய்த இராணுவ வீரர்கள் பெருமையுடன் அணியும் சீருடை இழிவுபடுத்தப்படுகின்றது என்று அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் மீண்டும் மலேரியா பரவும் அபாயம் உள்ளமையை தெளிவுபடுத்துவதற்கான மாபெரும் சிரமதான விழிப்புணர்வு நிகழ்வு இன்றைய தினம் புதுக்குடியிருப்பில் இடம்பெற்றிருந்தது. ஏப்ரல் 25 மலேரியா தினம் கொண்டாடப்படுவதனால் மலேரியா தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு சிரமதானம் முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய மலேரியா தடை இயக்கத்தின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் தயானந்த ரூபன் தலைமையில் புதுக்குடியிருப்பு நகர்பகுதியில் மலேரியா தடுப்பு இயக்கத்தின் ஊழியர்களால் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் குறித்த சிரமதான பணி மூலம் புதுக்குடியிருப்பு நகரை சுத்தப்படுத்தியதோடு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வர்த்தகர்கள், பயணிகள், பாடசாலை மாணவர்கள் என பலருக்கும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரமும் வழங்கப்பட்டிருந்தது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. காசாவில் உள்ள கிறிஸ்தவர்களின் ஒரு கவசம் போல பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் விளங்கினார்.
அவர் போராளி, எங்களின் உரிமைகளுக்காக, எங்களின் பாதுகாப்பிற்காக போராடினார் என காசாவின் கிறிஸ்தவ திருச்சபையை சேர்ந்தவர்கள் NBC நியூஸுக்கு தெரிவித்துள்ளார்கள். உலகிற்கு அவர் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் 1.4 மில்லியன் கத்தோலிக்கர்களின் தலைவர். ஆனால் காசாவில் உள்ள கத்தோலிக்க திருச்சபையின் உறுப்பினர்களுக்கு பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் முற்றுகையிடப்பட்டுள்ள மக்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காக போராடிய கவசம். அவர் எங்களின் உண்மையான தந்தை என காசாவின் கத்தோலிக்க திருச்சபையின் ஜோஷ் ஆண்டோன் NBCக்கு தெரிவித்துள்ளார். காசாவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கவசம் போல பரிசுத்த பாப்பரசர் விளங்கினார் என தெரிவித்த அவர், ஒரு போராளி, எங்களின் உரிமைகளுக்காக, எங்களின் பாதுகாப்பிற்காக போராடினார் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.